எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறுபருப்பு சாம்பார், இன்ஸ்டன்ட் சாம்பார்னு சொல்லலாம், லேசி சாம்பார்னு சொல்லலாம். அப்படி ஒரு சாம்பார் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸில் கடகடன்னு செஞ்சிடலாம். எப்போவுமே நம்ம மார்னிங் நல்லா ஆக்டிவாக எந்திப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் சம்டைம்ஸ் சில டைம் நமக்கு ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணும். அந்த டைமில் நம்ம வீட்லேயே இப்போ சம்டைம் காய்கறி எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம டக்குன்னு ஒரு சாம்பார் வைக்கிறோம். இன்ஸ்டண்ட்டாக அப்படின்னா இந்த சாம்பார் யூஸ் பண்ணலாம். தாராளமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். இட்லி, தோசை, இடியாப்பம், பொங்கல், பூரி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷன். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்லாம். ஏன்னா உரப்பு அந்தளவுக்கு இருக்காது இதில். அதுக்கு நான் சிறுபருப்பு கொஞ்சோண்டி நல்லா வாஷ் பண்ணி சிறுபருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் ஒரு பல்லாரியும் 2 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு சின்ன வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன், வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, காயப்பொடி, ஜீரகப்பொடி, உப்பு, அவ்வளோதான். ஸ்பைசஸ் எல்லாம் பெருசாக ஆட் பண்ணலை. சாம்பார் பொடி வேணுங்கிறவங்க, கொஞ்சம் காரசாரமாக வேணுங்கிறவங்க சாம்பார் பொடி லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, ஒரு வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க, அப்புறம் அந்த வெங்காயம், இது வந்து சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் சாப்பிட தான் பிடிக்குங்கிறவங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி லேசியாக ரொம்ப சிம்பிளாக செய்யணும், டக்குன்னு செய்யணும் அப்படிங்கிறனால பல்லாரி ஆட் பண்ணியிருக்கேன். பட் பல்லாரியும் டேஸ்ட் இல்லாமல் இருக்காது, அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்னும் நல்லா ஃப்ளேவர் வேணுங்கிறவங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருந்த பொடி இருக்கு இல்லையா, வத்தப்பொடி, உப்பு, ஜீரகப்பொடி, காயப்பொடி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி குக்கரில் நம்ம ஒரு 4 விசில் விட போகிறோம். ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வைங்க, அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டுருங்க. சூப்பரான காம்போவான சாம்பார் ரெடி. இப்போ நம்ம வந்து ரொம்ப டக்குன்னு வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சைடு இட்லி ஊற்றி வச்சுட்டு ஒரு சைடு இந்த சாம்பார் வச்சுட்டோம், 1 பாட் ரெசிபி மாதிரி வச்சுட்டு நம்ம மற்ற வேலையை பார்த்தோம்னா காலையில் டிஃபன் ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். இது நம்ம சட்னியே தேவையில்லை, இந்த ஒரு சாம்பாரே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கையை வச்சு நல்லா பிணைஞ்சு விட்டுட்டு அப்புறம் விசில் போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரசாரமாக சாப்பிட்டா தான் பிடிக்குங்கிறவங்க இந்த ஸ்டேஜில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா விசில் வந்து நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணினாலும் நல்லா தான் இருக்கும். தாளிப்புக்கு மல்லி இலை, வத்தல், ஒரே ஒரு சின்ன வெங்காயமாக குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ளேவருக்காண்டி நம்ம வெங்காய வடகம் இருக்கு இல்லையா, இதை நான் வச்சுருக்கேன். தாளிக்கும் போது போட்டால் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் சாப்பிடும்போது. அவ்வளோதாங்க. இப்போ குக்கரை நம்ம விசில் எடுத்து விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுருங்க. 2 நிமிஷம் வச்சா போதும். சைடில் எண்ணெய் ஊற்றி தாளித்து அப்படியே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு சூப்பரான சாம்பார் டக்குன்னு 5 நிமிஷம் தான் ரெடி ஆயிரும். இப்போ இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கடுகு, அப்புறம் அந்த சின்ன வெங்காயம், ஒரு வத்தல், இதெல்லாம் இருக்குல்ல, லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் தான். இப்போ தாளித்து அப்படி நம்ம சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு இந்த சாம்பார் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க மறுபடியும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் நம்ம காய்கறி ஆட் பண்ணி செய்வோம், அப்படி இல்லைன்னா இன்ஸ்டன்ட் சாம்பார்னு சொல்லிட்டு கடலை மாவு வச்சு செய்வோம். பட் ஆனால் சிறுபருப்புலேயே இப்படி சிம்பிளாக டக்குன்னு இப்படி செய்யலாம். சின்ன குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம சோறில் கூட இதை நல்லா பிணைஞ்சு கொடுக்கலாம். காரம் இருக்காது இல்லையா, அதனால நல்ல ஒரு ஃப்ளேவராக மணமாக இருக்கும். ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். until then bye from Lux. bye. Thank you for watching. ஃபைனலாக நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணாட்டியும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.